இதுதான் என்னோடய லாக் டைரக்டரி. அது அந்த என்னோடய SSIS இன்புட் டைரக்டரி. இல்லை டெஸ்ட் DB01 டெஸ்ட் DB02 இருக்குது. இல்லை 2 ஷீட் இருக்குது, டெஸ்ட் டேட்டா, கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அதேமாதிரி டெஸ்ட் DB02லேயும் வந்துட்டு டெஸ்ட் டேட்டா அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ SQL Server 2014 டெஸ்ட் டேட்டா அந்த டேபிள் கிரியேட் ஆகிட்டு இந்த ஷீட்டில் இருக்கிற 4 ஷீட்டில் இருக்கிற கண்டென்ட் வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ SQL 2015 வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி விசுவல் சி சார்பில் கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா இம்போர்ட் எக்ஸல் ஷீட் ஃபைல்ஸ் டு சிங்கிள் SQL டேபிள். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். டிஃபால்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை சம் எரர் வருது. இது எரர் கிடையாது, சம் எரர் ஃபைல் மிஸ்ஸிங் தான் இருக்குது. ஸோ வந்து SQL லைன் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு OLEDB யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ OLEDB செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் யூஸிங் system.data. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஃபைல் இன்ஃபோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டைரக்டரி யூஸ் பண்ணுறோம் யூஸிங் system.io. ஓகே, இப்போ 4 ஹெடர் ஃபைலை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட் டைம் பார்த்தீங்கன்னா டுடே டேட் அண்ட் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் லாக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ லாக் ஃபோல்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்கேஸ் டுடே இன்றைக்கி ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது எரர் இருந்ததுன்னா, ஸோ எரர் லாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைம் டாட் லாக்ன்ற நேம் வந்து சேவ் ஆகும். அதுக்கு வந்து லாக் ஃபோல்டர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோல்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 2 எக்ஸல் ஃபைல் இருக்குது, டெஸ்ட் DB01 டெஸ்ட் DB02 இருக்குது. ஸோ 2 எக்ஸல் ஷீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்குது. ஓகேவா? அந்த கண்டென்ட் தான் நம்ம வந்து டெஸ்ட் டேட்டா அண்ட் டேபிளில் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபின்ற டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். SQL Server நேம் பார்த்தீங்கன்னா லோக்கலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்கீமா நேம் பார்த்தீங்கன்னா DBO அப்படின்ற நேமில் தான் இருக்குது. DBO.destData. ஓகே, DBO.destData. ஸோ இந்த டேபிளில் தான் நம்ம வந்து எக்ஸலில் இருக்கிற 2 ஷீட் இருக்கு இல்லையா? அதேமாதிரி 2 எக்ஸலில் இருக்கிற 2 ஷீட் டேட்டா வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் கனெக்ஷன் டு SQL Server database. ஸோ Visual Studio 2015 SQL Server 2014 ஸோ 2 கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான இன்ட்ராக்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான கோடு தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் டேரக்டரி நியூ டேரக்டரி இன்ஃபோ ஃபோல்டர் பாத்துலேருந்து நம்ம டேரக்டரி வாங்குகிறோம். ஸோ ஃபைல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேல தான் வாங்குகிறோம். ஏன்னா மல்டிபிள் ஃபைல் இருக்கும்போது நம்ம அரேல தான் வாங்குகிறோம். ஓகேவா? ஃபைல் இன் டேரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டிக்ளர் அண்ட் இனிஷியலைஸ் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபைல் ஃபுல் பாத் வந்து ஸ்ட்ரிங்கை கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ஒன் புக் எக்ஸல் ஃபைல் அட் ஒன் டைம். ஸோ மல்டிபிள் ஃபைல்லாம் ஸோ ஒன் பை ஒன்னாக தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஃபார் ஈச்னு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? யூஸ் பண்ணிட்டு ஃபைல் ஃபுல் பாத்தில் ஃபோல்டர் பாத் ப்ளஸ் ஃபைல் டாட் நேம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் எக்ஸல் கனெக்ஷன். ஸோ MS Office பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். 2007 2010 அந்த மாதிரி இருக்கும். ஒரு வருஷனுக்கு ஒரு ஹெடர் ஃபைல் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அதுக்கான கோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஷீட். ஓகே, ஸோ அதுக்கான கோடு தான் அது. ஓகே, அது ஸ்ட்ரிங் C1 STR அது மாதிரி ஸ்ட்ரிங் STR. ஓகே, அதுக்கான கோடு தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஷீட் நேம். இப்போ ஷீட் நேம் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஷீட் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு CNN.open எடுத்துக்கிறாங்க. அதில் டேட்டா டைப் DT ஷீட் ஈக்குவல் டு CNN.get OLEDB ஸ்கீமா டேபிள். அதை எடுத்துகிட்டு அந்த டாட் டேபிள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஷீட் நேமாக வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அது லூப் வாங்கிட்டு நெக்ஸ்ட்னா லூப் த்ரோ த ஈச் ஷீட். ஸோ ஃபார் ஈச் டேட்டா ரோ DR ஷீட் இன் DT ஷீட் டாட் ரோஸ். ஸோ லூப்பில் வந்து ஒரு ஷீட்டாக வந்து எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம SQL Server 2014 வந்துட்டு டெஸ்ட் டேட்டான்ற டேபிளில் வந்து நம்ம பண்ணாங்கன்னா இன்சர்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இஃப் DR ஷீட் டேபிள் நேம் டு ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் டாலர். இந்த டாலர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஷீட் நேமில் இருக்கிற டேபிள் நேம் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு டு ஸ்ட்ரிங்கில் வந்து சேவ் பண்ணாங்க. ஓகே, எடுத்துகிட்டு இப்போது கெட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் ஷீட் டு டேட்டா டேபிள். அதாவது OLEDB கனெக்ஷன் மூலமாக எடுத்து நியூ OLEDB கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வாங்கிட்டு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன பண்ணால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஷீட் நேம். ஷீட் நேமில் என்ன ஷீட் நேம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு
நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு ஏடிபி டாட் ஃபில் டீட்டெயிலில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் டாட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இப்போ காலம் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. காலம் ஷீட் நேமில் வந்து காலம்ஸை மட்டும் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு எஸ்கியூஎல் கனெக்ஷன் டாட் ஓப்பன் கொடுத்துட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸிங் எஸ்கியூஎல் பல்க் கொரி பல்க் காப்பி டாட் பிசி ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் பல்க் காப்பி. ஸோ எஸ்கியூஎல் கனெக்ஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பிசி டாட் டெஸ்டினேஷன் டேபிள் ஈக்குவல் ஸ்கீமா நேம் ப்ளஸ் டேபிள் நேம். ஸோ அந்த ஃபார் ஈச் வேர் காலம் இன் டிடி காலம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா bc dot column mapping dot add column to string column to string பார்த்தீங்கன்னா bc dot write to server. ஸோ அது வந்து SQL சர்வரில் வந்துட்டு அந்த ஷீட்டில் வந்து கண்டென்ட்டை வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இன்சர்ட் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு SQL கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் எக்ஸல் ஃபைல் வந்து அதோட ஷீட் நேம் மட்டும் அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சிங்கிள் SQL டேபிளில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. கண்டென்ட் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த கேட்சில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்ததுன்னா எரலாக் அண்டர்ஸ்கோர் டுடே டேட் அண்ட் டைமில் டாட் லாக் அந்த நேமில் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஓகேவா. டெஸ்ட் டிபி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டேபிள் பார்த்தீங்கன்னா டிபிஓ டாட் டெஸ்ட் டேட்டா இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து ரன் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஐடி கோஸ்டில் வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அகைன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஐடி கோஸ்டேட்டில் வந்து எந்த கண்டென்ட் இல்லை. ஸோ ஸ்டுடியோ 2015 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து டேபிள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது டேட்டா வந்து சேவ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ டெஸ்ட் டேட்டா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டெஸ்ட் டிபி 01 அதே டெஸ்ட் டிபி 02ல் டெஸ்ட் டேட்டா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 rows வந்து டெஸ்ட் டேட்டான்ற டேபிளில் வந்து டிபியோட டெஸ்ட் டேட்டான்ற டேபிளில் வந்துட்டு அந்த 4 ஷீட்டோட ரோஸ் வந்து நம்ம வந்து SQL Server Tools போர்டில் வந்து இன்சர்ட் ஆயிருக்கா. ஓகே, சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.